In this video, we are going to look about how an postfix expression is being evaluated. So here, they have been given a question. Here, an infix expression could be given. So when we have to evaluate an postfix expression, there are two steps. First, we have to convert an infix expression to an postfix expression, and then afterwards, you have to evaluate the postfix expression. And this is a very good example of our stack. So stack application la one of the important thing is infix to postfix expression evaluation. ஸோ இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனை லைன் கேரக்டர் பை கேரக்டராக ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன ரீட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஏ. ஸோ ஏவை நம்ம ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு கேரக்டரை ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து we have to move to output. அடுத்து நம்ம என்ன ரீட் பண்ண போகிறோம்? ப்ளஸ். ஸோ ஒரு ஆப்ரேட்டரை ரீட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாக்கில் புஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் பி, அப்போ கேரக்டர், ஸோ அதை அவுட்புட்டில் இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார், எகெயின் அன் ஆப்ரேட்டர், அப்போ அதை ஸ்டாக்கில் புஷ் பண்ணணும். அடுத்து வி ஹேவ் சி, அப்போ என்ன ஆகும்? அவுட்புட் அப்படிங்கிறதுல இன்சர்ட் பண்ணணும் ஏபிசி. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது? ப்ளஸ். ஸோ இந்த ப்ளஸ்ஸு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலி இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? ப்ளஸ் ஸ்டார் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் அப்படிங்கிறத வந்து ஹேஸ் ஹையர் ப்ரியாரிட்டி தேன் திஸ் ப்ளஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாரையும் இந்த ப்ளஸ்ஸையும், அதாவது இந்த ஸ்டாருக்கு கீழே என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம பாப் பண்ணிடணும். ஸோ அது எங்கே பாப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்புட்டுக்கு பாப் ஆயிரும். ஸோ வில் பி ஹேவிங் ஏ பி சி. பாப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார் வரும், அப்புறம் ப்ளஸ் வரும். ஸோ இது ரெண்டையும் பாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது? ஓப்பன் பராந்தசிஸ். ஸோ ஓப்பன் பராந்தசிஸை நீ அடுத்து ரீட் பண்ணும்போது ஆப்ரேட்டர் ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வி ஹேவ் டி. ஸோ டி இஸ் அ கேரக்டர், அவுட்புட்டில் புஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டார் இருக்குது. ஸோ ஸ்டார் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் அதை ஸ்டாக்கில் புஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வி ஹேவ் இ. ஈனா கேரக்டர், அவுட்புட்டில் புஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வி ஹேவ் க்ளோஸ் பராந்தசிஸ். ஸோ க்ளோஸ் பராந்தசிஸை காட்டிலும் இந்த ஸ்டாருக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ அந்த ஸ்டாருக்கு கீழே என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியே பாப் பண்ணிடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம அவுட்புட்டில் ஏபிசி ஸ்டார் ப்ளஸ் டி அண்ட் இ இருக்குது. அது கூட இதை எல்லாத்தையும் பாப் பண்ணிடணும். ஸோ ஸ்டார், அந்த க்ளோஸ் பராந்தசிஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்லெக்ட் தட். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸ். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ கொடுத்துருக்க இந்த இன்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷனுக்கு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது இதுதான், ஏபிசி ஸ்டார் ப்ளஸ் டிஇ ஸ்டார் ப்ளஸ். ஸோ அப்போ இதை இவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இவாலுவேட் பண்ணக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, A1 B2 C3 DS4 அண்ட் ES2. ஸோ அப்போ இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு தான் நம்ம இவாலுவேட் பண்ண முடியும். ஸோ அந்த செகண்ட் ஸ்டெப்பை நான் இங்கே எழுதுகிறேன். போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் எழுதுகிறேன், ஏபிசி ஸ்டார் ப்ளஸ் டிஇ ஸ்டார் ப்ளஸ். ஸோ இப்போ நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏக்கு 1, பிக்கு 2, C3 D4 அண்ட் இங்கிறதுக்கு 2 வேல்யூ. ஸோ அப்போ இது இவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் அதே மாதிரி தான் கேரக்டர் பை கேரக்டராக ரீட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரீட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஏபிசி. ஸோ இதை ரீட் பண்ணும்போது சின்ஸ் தே ஆர் கேரக்டர்ஸ், அதை டைரெக்டாக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டாக்கில் புஷ் பண்ணுவோம். ஸோ புஷ் பண்ணும்போது நம்ம அதோட வேல்யூஸை புஷ் பண்ணணும். ஸோ 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு ஏ புஷ் ஆகும், பி சி. அடுத்து இப்போ நம்ம என்ன ரீட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீட் ஸ்டார். ஸோ ஒரு ஆப்ரேட்டர் ரீட் பண்ணும்போது அந்த ஆப்ரேட்டர் அந்த ஸ்டாக்கில் லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த ரெண்டையும் ஆக்சுவலாக இப்போ நம்ம பாப் பண்ணும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா 3யை பாப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாருங்கிற ஆப்ரேட்டரை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து என்ன வேல்யூ இருக்கோ அதை பாப் பண்ணும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன? 6. ஸோ 6ங்கிறத இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 1 டிஃபால்ட்டாக இருக்கும், இதோட ஆன்சர் 6ங்கிறத இங்கே புஷ் பண்ணணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ரீடு ப்ளஸ்ஸு, எகெயின் ஒரு ஆப்ரேட்டரை பார்க்கும்போது ஸ்டாக்குள்ள இருக்க அந்த 2
வேல்யூஸை பாப் பண்ணணும். ஸோ 6 பாப் பண்ணிட்டோம். இந்த ப்ளஸ்ஸை அப்ளை பண்ணணும். 1ங்கிறத பாப் பண்ணுவோம். ஆன்சர் 7. ஸோ 7ங்கிறத மட்டும் ஸ்டாக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது? டி கீயை ரீட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஸ்டாக்கில் 7 இருக்குது. டியோட வேல்யூ நமக்கு 4, ஈயோட வேல்யூ 2. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸ்டார். ஸோ ரீட் ஸ்டார் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? 2 இதை வெளியே பாப் பண்ணணும். ஸோ 2, ஆப்ரேட்டர் ஸ்டார் அப்ளை பண்ணணும். 4, ஆன்சர் 8. ஆல்ரெடி ஸ்டாக்கில் 7 இருக்குது. இந்த 8ங்கிற ஆன்சரையும் புஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரீட் ப்ளஸ். ஸோ ஆப்ரேட்டர் ரீட் பண்ணும்போது ஸ்டாக்கில் இருக்கிறத பாப் பண்ணுங்கள், ப்ளஸ் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது பண்ணிங்கன்னா ஆன்சர் 15. அந்த 15 அப்படிங்கிறத உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஆன்சர், இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் 15. தேங்க்யூ.